ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். நான் தமிழில் சொல்லியிருப்பேன் ஒரு சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆமாம், ஜாயின் பண்ணிட்டேன். அந்த சாரோட ஸ்கெடியூல் தான் இது. நேம் வந்துட்டு கிறிஸ்தபா அகாடமி. கிருஷ்ணன் சார்கிட்ட தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு 6 மந்த்துக்கு பிளான் போட்டுட்டு 25 வீக்ஸ்க்கு வந்து ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஏன் ஜாயின் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க கொடுக்குற ஸ்கெடியூல் எப்படி இருக்குன்னா, டைம் இருக்குது. ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கம்பல்சரி 1 வீக்காச்சும் டைம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே நோட் பண்ணி வச்சுருப்பேன். அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் 1 டெஸ்ட்டோட இது தான் இங்கே நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கெடியூல் 1ன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு தமிழில் வந்துட்டு யூனிட் 1 சொல்லியிருக்காங்க ஃபுல்லாகவே. அதுக்கப்புறமா யூனிட் 7 சொல்லியிருக்காங்க எக்ஸாமுக்கு. இந்த புக்கில் வந்துட்டு யூனிட் 7ல் கொஞ்சம் கம்பேர் எல்லாமே கொஞ்சம் இல்லை, நிறைய எல்லாமே இன்க்ளூட் வேலு நாச்சியார்லேருந்து ஹிஸ்ட்ரி புக்கில், தமிழ் புக்கில் யார் யார் ஃபுல்லாக வருவாங்களோ எல்லாமே இந்த ஒரு புக்கில் கம்பைன் ஆகிறதுனால ஸோ ஃபஸ்ட்டு இந்த புக்கை நான் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். எதுக்குன்னா தமிழுக்கு யூனிட் 7க்கு சும்மா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், சும்மா 1 மந்த் வந்து எனக்கு பிடிச்சதை படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக நம்ம சிலபஸ் வைஸாகவே போயிடலான்னு சொல்லிட்டு படிச்சுட்டேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் வந்துடுச்சு. அதனால தான் இதில் வந்து எல்லாருமே இன்க்ளூட் ஆகிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நேமு, அவங்களோட தமிழ் பணி, தமிழ் தொண்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். யூனிட் 7ல் என்னென்ன நேம்ஸ் இருக்கோ எல்லார் நேமும் இங்கே இருக்கும். ஸோ ஓகே, இதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று வந்து ஃபஸ்ட்டு அகத்தியிலேருந்து ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து பார்த்துருப்பேன். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிலபஸ் வைஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சார் வந்து November 23 எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை எப்படி எழுத போகிறேன்னு ஒரு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்ஸாமோட அந்த மார்க் பார்த்துட்டு தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட்டாக இருக்கும். எக்ஸாம் எப்படி பண்ணுறேன், எப்படி மார்க் எடுக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் எப்படி இப்போ திருப்பி படிக்கலாமா வேணாவா அந்த மாதிரியெல்லாம் கூட டெசிஷன் அதுக்கப்புறம் தான் வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் இல்லையா, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த புக்கு வந்து நான் ஆல்ரெடி நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் இதுக்கு முன்னே நீங்கள் படித்த இன்ஸ்டியூட்டே நல்லா பெரிய இன்ஸ்டியூட் தானேன்ட்டு. கண்டிப்பாக. பட்டு அவங்க புக்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புக்ஸ் எல்லாமே அவங்க ஓல்டு புக், நியூ புக் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரே புக்காக கொடுத்துருவாங்க. ப்ளஸ் கிளாஸும் எடுப்பாங்க. எங்களுக்கு புக்கு வந்து வாங்கிக்க சொல்லிட்டு லைவில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் புக்கில் கிறுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் வந்துட்டு அவுட் ஆஃப் சோர்ஸில் இப்போ டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் கேட்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் தான். ஓல்டு புக், நியூ புக் இல்லாதது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை தான் நான் வந்து அவங்க சொல்லுவாங்க லைவில், நான் வந்து நோட் பண்ணி வச்சுருப்பேன். நான் இல்லை, அங்கே படித்த எல்லாருமே அந்த மாதிரி தான் ஒரு பென்னு ஒரு செப்ரேட்டாக ஒரு நோட் போட்டு கூட எழுதி வைப்பாங்க. நான் வந்து எனக்கு தனியாக நோட் போட்டு எழுதிச்சுன்னா அதை எடுத்து பார்ப்பனாலே தெரியாது. ஸோ படிக்கும் போது அப்படியே ரிவிஷன் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கூடவே எழுதி வச்சுருப்பேன். இதில் வந்து நிறைய நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி பாக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நாங்கள் இன்ஸ்டியூட் படிக்கும் போதே வந்து ஷார்ட்கட்டெல்லாம் சொல்லுவாங்க. பட் ஷார்ட்கட் வந்து அதே மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா ஷார்ட்கட்டுமே மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் எனக்கு வந்துட்டு நானாக ஒன்று நினச்சி படிப்போம் இல்லையா, அது வந்து இப்போ வரையுமே மறக்காமல் இருக்குது. அந்த மாதிரி நிறைய இந்த பாக்ஸ்லாம் கொடுத்துக்கிறதுலாம் நான் அந்த மாதிரி தான் ஷார்ட்கட் வச்சு படிப்பேன். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த யூனிட் 7க்கு வந்து இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தோணுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிறதும் சரி, தமிழ் புக்கில் இருக்கிறதும் ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ், இப்போ வெளியிலேருந்து கேட்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மெத்தடும் நிறைய இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களோட புனைப்பெயர்கள்லேருந்து இயற்பெயர் வரை எல்லாமே ஒன்றா கொடுக்கும்போது நமக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி புக்கு தான் இதுன்னு சொல்லுவேன் நான். ரொம்ப தேங்க்ஸ் டு ஏடிசின்னு சொல்லுவேன். அங்கே ஏன் நான் படிக்கலைன்னா நிறைய கொடுப்பாங்க. அது வந்து டே ஃபுல்லாக உட்காந்து படித்தா தான் 1 வீக் கழித்து நம்ம போயிட்டு எக்ஸாமில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்க முடியும். அந்த மாதிரி இப்போ வந்து என்னால் கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால தான் அவங்கள ஃபாலோ பண்ணலை. ஏன்னா பாப்பா இருக்கா, அவளை பார்த்துட்டு நான் தனியாக தான் பார்த்துக்கிறேன் பாப்பாவை. ஸோ அப்படி இருக்கும்போது அவள் தூங்குகிற டைம் தான் எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். வீடியோ எடிட் பண்ணுறதெல்லாம் கூட நான் மற்ற டைமில் தான் பண்ணுவேன். பாப்பா முழிச்சிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு. பட் படிக்கிறது வந்துட்டு பாப்பா தூங்குகிற டைம் தான், அந்த 1 ஹவரோ இல்லை 2 ஹவர்ஸோ அப்போ தான் நான் படிக்கிறேன். மற்றது வந்து எக்ஸாம் டெலிகிராமில் நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்ப்போம் இல்லையா, அது வந்துட்டு பாப்பா முழிச்சிட்டு இருக்கும்போதே பண்ணுவேன். அந்த சேனல் ஃபாலோ பண்ணாததுக்கு முக்கிய ரீசனே அதுதான். அவங்க நிறைய கொடுக்குற மாதிரி இருக்கும். டே ஃபுல்லாக உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். டைம் இருக்காது. அதனால தான் அவங்க ஃபாலோ பண்ணலை. பட் இந்த சார் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே
படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால தான். அதுக்கப்புறம் ஐஎன்எம் கொடுத்துருக்காங்க, பாலிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, நிறைய டாபிக்ஸ் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் டிக் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போக போக நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அந்த சார்கிட்ட படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு யூனிட் 1க்கு வந்து புக்ஸ் ஹவுஸ் தான். நான் 10th ஓல்டு புக்கு இருக்கிறது எல்லாமே இப்போ பேக் சைடு இருக்கிறது எல்லாமே ஒன் டைம் பார்த்துட்டு தான் வரேன். ஏன்னா எல்லா ஓல்டு அண்ட் நியூ கம்பைன் பண்ணி தான் எங்களுக்கு புக்காக ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பிரித்தெழு, சேர்த்தெழுத்து, இலக்கணம் எல்லாத்துக்குமே இது பண்ணி கொடுத்துருக்கோம். அறிந்து கொள்வோம்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸ்ன்னு நினைப்போம், பட் அங்கங்கே இருக்குது. அதை வச்சு தான் இது பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு 10th ஓல்டு புக்கோட பேக் சைட் புக் பேக் கொஷின்ஸ் தான். அந்த பிரித்தெழுதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் இலக்கணம். யூனிட் 1க்கு இதுதான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பண்ணி முடிச்சுட்டேன். நாளைக்கு என்ன படிக்கிறேன்றது நாளைக்கு கண்டிப்பாக நான் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க, வீட்டிலேருந்து படிக்கிறேன், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஹாய் ஹலோ மட்டும் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.